ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி பாருங்கள், ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் மயிலாடுதுறைக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ சந்தோஷமான விஷயம் இது. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி மார்னிங் தான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ மண்டே வந்து எதிர்பார்க்கலாம், ஆனால் மேக்ஸிமம் மண்டே ரிலீஸ் பண்ணலை இது வரைக்கும். ஸோ இன்றைக்கி அதாவது இந்த மந்த்லேயே வந்து தடவை இப்போ தான் லாஸ்ட் வீக்கில் உங்களுக்கு வந்து மண்டே வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து மாவட்டம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு மண்டே வந்து எதுவும் பண்ணதில்லை. ஆனால் சேட்டர்டே கூட வந்திருக்கு. சேட்டர்டே கூட நான் லீவ் ஒர்க்கிங் டே கிடையாது, ஆனால் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு மாவட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி மண்டே வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்த நிலையில் விட்டுட்டாங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு எந்தெந்த மாவட்டம் விட போகிறோன்னா அது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த முன் அறிவிப்புமே இல்லை. மயிலாடுதுறை வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை நம்ம. ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது சேலம், இந்த மாதிரி நாமக்கல், இந்த அரியலூர், பெரம்பலூரில் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நான் அதுக்கு பாருங்கள், நம்ம நினச்சிட்டு இருந்த மாவட்டம் இல்லாமல் மயிலாடுதுறை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, எது எப்படியோ ரிசல்ட் ரிலீஸ் ஆனது வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் இது. ஏன்னா எல்லாம் மகிழ்ச்சியான தருணம் தான். ஏன்னா ரிசல்ட் வந்து நம்ம அதாவது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்ற நிலையில் வந்து இருக்கும்போது ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சேலம், தென்காசி மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ரீசன் தெரியல, அதுவுமே உறுதியான முறையில் தெரியல. ஸோ ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஆனால் இப்போ மயிலாடுதுறை விட்டுருக்காங்க. சரி வாங்க, மயிலாடுதுறைக்கு வந்து இப்போ வந்து எத்தனை வேக்கன்சின்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் வந்து மொத்தம் வந்து 40 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பேக்கர் வந்து 5 கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க வாங்க பார்த்துடலாம். ஸோ சேல்ஸ்மேன் வந்து மொத்தம் 40 கொடுத்துருந்தாங்க இல்லையா, பாருங்க 51 கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து 11 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 11 வேக்கன்சி வந்து 11 பேருக்கு வந்து கூடுதல் வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பு தான், இது சான்ஸ் தான் இது. அதே மாதிரி பேக்கர் வந்து பார்த்துடலாம். பேக்கர் வந்து மொத்தம் 5 கொடுத்துன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ பேக்கருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ அதே பாருங்கள், பேக்கருக்கு மொத்தம் 5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து சேஞ்சஸ் இல்லை. ஆனால் வந்து உங்களுக்கு மயிலாடுதுறைக்கு பொறுத்த வரைக்கும் 11 வேக்கன்சி சேல்ஸ்மேனுக்கு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மண்டே வந்து நம்ம எதிர்பார்த்தது இல்லை. அதாவது மேக்ஸிமம் மண்டே வராதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதாவது எதிர்பார்க்கலாம்னு சொன்னேன், ஆனால் மண்டே வந்து மேக்ஸிமம் விட்டதில்லை. அதனால் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ டியூஸ்டே வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். ஏன்னா அடுத்தடுத்த மாவட்டங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை விட்டாங்க, செவ்வாய் புதன் இந்த மாதிரி விட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் குறிப்பாக வந்து பாருங்கள், இப்போ ஈவினிங் வந்து 6 o'clock இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் பாருங்கள், ஈவினிங் அப்புறம் தான் விட ஆரம்பித்தாங்க ரிசல்ட்டு. அதே மாதிரி இன்றைக்கி மண்டே ஈவினிங் லெவலில் வந்திருக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து எந்த மாவட்டம் வரும்னு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு மாவட்டங்கள் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது. இனி அடுத்து இப்போ மணி வந்து உங்களுக்கு 6 o'clock அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த நைட்டு 11 மணி 12 மணி இந்த மாதிரி மார்னிங் அதிகாலை 5 மணி 6 மணி இதெல்லாம் எப்போவுமே வர வாய்ப்புகள் இருக்குது. ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணோன்னு விட்டுருவாங்க. ஆனால் பாருங்கள், மொத்த ப்ராசஸை வந்து இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணதுக்காகத்தான் கொஞ்சம் டிலே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேக்கன்சி வந்து இப்போ 40 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஒரு மாவட்டத்தில். இப்போ ஜஸ்ட் இப்போ கூட எடுத்துக்காட்டு பாருங்கள், இப்போ 40 கொடுத்துருக்காங்க, ஆனால் 51 செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 11 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 11 வேக்கன்சிக்கு வந்து என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அதெல்லாம் எல்லாம் ஆட் பண்ணி தான் அவங்க விடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சேலம் இந்த மாதிரி இதாக வராத மாவட்டங்களுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேக்கன்சியை ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் ப்ரொசீஜர் கொஞ்சம் லேட் ஆகும். அதெல்லாம் டிலே ஆக வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் விட்டுருவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஜஸ்ட் இப்போ கிடச்ச நேரந்து உடனே கரண்டில் உங்களுக்கு வீடியோ போட்டேன். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ப்ரோ உங்களுக்கு எப்படி இந்த ரிசல்ட்லாம் தெரியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிசல்ட் எனக்கு வந்து அப்டேட் மூலமாக தான் கிடைக்கிது. அது உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ வந்து எந்த சேனலில் வந்து உங்களுக்கு உடனே இப்படிலாம் எந்த சேனலும் தெரியப்படுத்த மாட்டாங்க. நான் ஏன் தெரியப்படுத்தணும்னா, ஏன்னா உங்களில் ஒருவன் தான் நான். ஏன்னா உங்கள் மாதிரி நான் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு தருணத்தில். உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியும் எனக்கு. அதை வந்து அந்த நோக்கத்தில் தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாலோ ரிசல்ட்டுக்கு அப்டேட்டோ உண்மையான முறையில் உங்களுக்கு இந்த ரிசல்ட்டுக்கான அப்டேட்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதாவது கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து என்னோடய மெயில் ஐடி எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அதில் தான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது சந்தோஷமான விஷயம் தான் எனக்கு. மெயிலுக்கு வந்து ஏதாவது அப்டேட் தான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாவட்டம் வர அப்படி எதிர்பார்த்துட்ருக்கோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி ஏதாவது வர வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஏதாவது மாவட்டம் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்லா அப்படியே சந்திக்கிறேன். ஸோ மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் சைட் ஆனவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.